வெல்கம் டு கேரளா நாட்டி கேசிங். இன்றைக்கி வந்து சொன்ன மாதிரி நமக்கு ஏ போர்டு வந்து 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு. எதனால் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக நமக்கு 5ஆம் நம்பர் பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க. அதுக்கு இப்படி ஒரு பேட்டர்ன் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த பேட்டர்ன் பேஸ் தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு கொடுத்தோம். அதே மாதிரி தான் ஆடிந்தாங்க. நீங்கள் இப்படி எடுத்திருந்தாலும் நமக்கு அதே மெத்தேட் தான் வந்திருக்கும். இப்படி எடுத்திருந்தாலும் அதே மெத்தேட் தான் வந்திருக்கும். சூப்பரான ஒரு வின்னிங் நமக்கு இருந்தது. இதை பற்றி நமக்கு 567ங்கிற நம்பர் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 567ங்கிற நம்பர் நம்ம கொடுத்துருந்தாங்க. ஒரு நல்ல வின்னிங் தான். நம்ம கீழேருந்து வந்தாலும் மேலேருந்து வந்தாலும் ஒரே மாதிரி தாங்க வரும். 2 நம்பருமே பேஸ் பண்ணி ஆடிடுவாங்க. 567 576 இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் ஆடுவாங்க. நம்ம எதிர்பார்த்தா அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க. ஒரு அருமையான மெத்தேடு, நல்ல வின்னிங் தான். நமக்கு ஏ போர்டு 5ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு நினச்சோம். அதே மாதிரி 6ஆம் நம்பர் நேற்று ஏ போர்டில் வந்துருந்துச்சு, பி போர்டில் வந்துருச்சு. 7 நம்பர் அதே மாதிரி 7ஆம் நம்பர் வந்துருச்சு. சரிங்களா, இதை பேஸ் பண்ணி ஆடிருந்தோம். ஒரு அருமையான வின்னிங். அதே மாதிரி சி போர்டில் 2ஆம் நம்பர் நம்ம எதிர்பார்த்தோம். எதனாலனா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே இருக்குது. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் ஆடுவாங்க. அதே மாதிரி தான் நமக்கு மறுபடியும் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி நமக்கு இந்த 2 நம்ம கொடுக்குற பேட்டர்ன் அப்படியே வருதுங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி தான் நமக்கு பேட்டர்னில் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம மெத்தேடு தான் நமக்கு சூப்பராக ஆடிருக்காங்க. நல்ல வின்னிங் தான். இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பரும் நமக்கு அருமையான மெத்தேடு. அதே மாதிரி 2ஆம் நம்பரும் நல்ல ஒரு மெத்தேடு தான். 2 நம்பருமே நமக்கு ஒரு செம வின்னிங் தான். ஏ போர்டு 5ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். எதனால் தெரியும், எனக்கு 655 அதில் 5ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். அது போக நமக்கு வந்து இன்றைக்கி 25ஆந்தேதியிலேயே 5ஆம் நம்பர் எடுத்து ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி எடுத்து ஆடினாங்க. ஒரு நல்ல வினி தான். அதே மாதிரி 2ஆம் நம்பர் எடுத்து ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆடினாங்க. 25ங்கிற நம்பர் அப்படியே டேரெக்டாக வச்சுருந்தாங்க. நம்ம 25 தான் எதிர்பார்த்தோம். 25ஆந்தேதி மேக்ஸிமம் அப்படி ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 25ங்கிற நம்பர் அப்படியே நமக்கு வச்சுருந்தாங்க. 52ஆக மாற்றி வச்சுருந்தாங்க. சரிங்களா, அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்தா நல்ல வின்னிங் தான். சரிங்களா, அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் 26/5/2024 அக்ஷயாவோட ட்ரா இருக்குது. 653வது குழுக்கள். சரிங்களா, 653வது குழுக்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஏற்கனவே அக்ஷயாவில் என்னென்ன நம்பரில் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். அதாவது 424 அப்படிங்கிற நம்பர் ஆடினாங்க. சரிங்களா, அது டபுள்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆடினாங்க, 577 ஆடினாங்க. அதுவும் டபுள்ஸு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 449 நம்பர் ஆடிருந்தாங்க. அதுவும் டபுள்ஸ் தான். அப்போ நாளைக்கு மேபி மறுபடியும் டபுள்ஸாக தான் இருக்கணும். 3 நம்பர் கொடுத்துட்டாங்க. 3 ட்ரா ஆடிட்டாங்க டபுள்ஸு. இன்னும் ஒரே ட்ரா இருக்குது, அதையும் டபுள்ஸே ஆடிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுது. 3 ட்ராவுமே 4 ட்ராவுமே டபுள்ஸ். இந்த மாதத்தில் வந்து அக்ஷயா 4 ட்ரா, 50-50 வந்து 3 ட்ரா தான். சரிங்களா, ஏன்னா அடுத்தது வந்து 50-50 வந்து நமக்கு அடுத்தது என்ன வரும், விஷு பம்பர் வந்துடும். அப்படி விஷு பம்பர் வந்துச்சுன்னா நமக்கு 50-50 கேன்சல் ஆயிடும். சரிங்களா, விஷு பம்பருடைய 97வது குழுக்கள் இருக்குங்களா. சரிங்க, யாராவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கிங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு வாய்ப்புங்கிற அந்த வட்டத்துக்குள்ளே போயிடலாம். கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு வின்னிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, நமக்கும் விழுகிற வரைக்கும் நம்மளும் வந்து அந்த 10 கோடியில் நமக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கணக்கில் வருதுன்னா நீங்கள் உங்களுக்கும் அதே மாதிரி ஏதாவது வாய்ப்பு கிடைக்கிது, எனக்கு சீட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கான ஒரு வின்னிங் இருக்கும். உங்களுக்கான ஒரு வின்னிங் ப்ரைஸாக இருக்கும், வின்னிங் தொகையாக இருக்கும். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நமக்கு ஒரு வின்னிங் வந்து நம்ம நல்லபடியாக ஒரு வின்னிங் எடுத்தோம்னா அதை விட பெரிய சந்தோஷம் இல்லையா. அதான் சொல்கிறேன், நம்ம எதுக்கு கஷ்டப்படுறோம், பணத்துக்காக தானே கஷ்டப்படுறோம். அப்படியே வரக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சரிங்களா, அதே மாதிரி நாளைக்கு 26/5/2024 நாளைக்கு அக்ஷயாவுடைய 653வது குழுக்கள். இந்த குழுக்கான நம்பர் என்ன நம்பர் நமக்கு அமைஞ்சிருக்கு, என்ன நம்பர் நாளைக்கு வரக்கான வாய்ப்புகள் ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். சரிங்களா, நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எதனால் 9ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், 947ங்கிற நம்பரை எதிர்பார்க்குறோம். 947, ஏன்னா ஏற்கனவே 946ன்னு வந்தாச்சு. சரிங்களா, அது நம்ம எதிர்பார்த்துருக்கோம். 946 அந்த நம்பர் வந்துச்சு. அதே மாதிரி 943ங்கிற நம்பரும் வந்துச்சு. சரிங்களா, அப்போ நிறைய 9ஆம் நம்பர் 949ங்கிற நம்பர் வந்துருச்சு. 942ங்கிற நம்பரும் வந்துருச்சு. 949, அதே மாதிரி 944 எல்லாமே 900 பேஸ் பண்ணி வந்து 946ங்கிற நம்பர் இங்கேயும் வந்துருக்கு பாருங்கள், 946. சரிங்களா, அது மாதிரி மறுபடியும் 947 அப்படின்னு நம்பர் வரணும். சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 947க்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 947க்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா, அதனால் 9ஆம் நம்பர் கொடுக்குறோம். அதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும்னா 3ஆம் நம்பர் ரொம்ப சின்ன நம்பர் கொடுக்குறோம். எதனால் அப்படின்னா 347ன்னு வரணும். 347க்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி 947க்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை தான் நான் ஒவ்வொரு கணக்காக கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒவ்வொரு பேட்டர்னையாக சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள், எங்கெங்கே வருது,
எங்கெங்கே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம கொடுக்குற நம்பர் எல்லாம் மார்க் பண்ணி காமிக்கிறப்ப தான் உங்களுக்கு தெரியுது எந்த நம்பர் எங்கே வருதுன்னு. அதே மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணி காமிச்சா தான் தெரியும். அது வரைக்கும் தெரியவே தெரியாது. ஐயோ இப்படி ஒரு நம்பர் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? அதே மாதிரி தான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரில் எனக்கு ஏ போர்டு 9ஆம் நம்பராக இருக்கணும் அல்லது 3ஆம் நம்பராக இருக்கணும். இந்த 2 நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 9ஆம் நம்பர் வச்சாலும் 947ன்னு வந்துடும். 3ஆம் நம்பர் வச்சாலும் 347ன்னு வந்துடும். சரிங்களா? 347க்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது, 947க்கும் பேட்டர்ன் இருக்குது. அப்போ நம்ம இதை வச்சு பார்க்கும்போது 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் நாளைக்கு கன்ஃபார்மாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 9ஆம் நம்பர் கணக்கில் வருது அல்லது 3ஆம் நம்பர் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஏ போர்டில் 2 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். அது 9, இன்னொன்று 3, ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? 947ங்கிறதும் ஸ்ட்ராங்காக இருக்குது, 347ங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் நம்ம 2 நம்பருமே இந்த மாதிரி மெத்தடில் வருது. அது எங்கெங்கே வருதுங்கிறதே நம்ம மேற்கொண்டு பாக்ஸ் பண்ணி காமிச்சிக்கிறோம். சரிங்களா? அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? 6ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். எதனாலங்க 6ஆம் நம்பர்? 6, 4, 6ன்னு வரணும்னு எதிர்பார்க்குறோம். 646 அப்படின்னு வரணும். எதனால் அப்படின்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 6, 4, 6ங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்க. 6, 4, 4 தான் வரணுமா அப்படின்னா அதை தாண்டி வேறு எதாவது நம்பர் வரக்கூடாது. அண்ணா வரலாம். அப்படி வந்து 5ஆம் நம்பர் வரணும். எதனால் 5ஆம் நம்பர் வரணும்? 5ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர். சரிங்க. 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்போ பெண்டிங் எப்போ வச்சாங்க? ஃபஸ்ட்டு நமக்கு எப்போ வச்சுருக்காங்க? 5ஆம் நம்பரு ஸ்ரீசக்தியில் ஆடிருக்காங்க. அதாவது 457ன்னு ஸ்ரீசக்தியில் ஆடிக்காங்க. அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ஆடிக்காங்கன்னு பார்த்தா இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 17 நாளாக 5ஆம் நம்பர் பெண்டிங் நம்பராகவே இருக்குது. நாளைக்கு அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் எதனாலங்க நீங்கள் இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு 900ங்கிற ஒரு நம்பர் வந்து நமக்கு டிஸ்பிளேல ஆகிருக்கு. நமக்கு வந்து இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க. 900 அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 9ஆம் நம்பர் வச்சு மேபி 5ஆம் நம்பர் 0 அல்லது 5 அப்படிங்கிற நம்பரை உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது. அப்படி கொண்டு வரக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இப்போ சொல்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? சி போர்டில் நமக்கு 2ஆம் நம்பர் என்னங்க திரும்ப 2ஆம் நம்பரே கொடுக்குறீங்க அப்படின்னா ஏற்கனவே 7, 7ன்னு வந்தாச்சு. மறுபடியும் ஏன் 2, 2ன்னு வரக்கூடாது? வரக்கு வாய்ப்பு இருக்குல்ல. 7க்கு 7 வந்துச்சு, 7க்கு 2ன்னு வந்துச்சு, 2க்கு 7ன்னு வரும். மறுபடியும் அதே மாதிரி 2ஆம் நம்பரை திரும்ப கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 222 அதாவது 722ன்னு வரக்கான வாய்ப்பு இருக்குது. 7, 2, 2 ஏற்கனவே நமக்கு இப்படி தான் ஆடிக்காங்க. 7ஆம் நம்பரு 2ஆம் நம்பர் சேர்த்து வச்சுட்டாங்க. 2, 2, 7ன்னு வச்சுக்கிறாங்க இல்லையா? இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். 2, 2, 7ன்னு வச்சுட்டாங்க. அதே மாதிரி 7, 2, 2, 7ங்கிறத மறுபடியும் ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 2ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் வந்து 2 7ஆம் நம்பர் வந்திருக்கு. அதே மாதிரி 2ஆம் நம்பர் வந்து 2 7ஆம் நம்பர் வந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு 2ஆம் நம்பர் வந்து வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் 2ஆம் நம்பரை மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்? சி போர்டிலே வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி எதுவும் கணக்கு வச்சுருக்கீங்கன்னா மறுபடியும் நீங்கள் சி போர்டில் 2ஆம் நம்பரை வச்சு ப்ளே பண்ணுறது சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதே நம்பர் தான் வைக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி 760 அதே மாதிரி 347 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 347 உங்களுக்கு எது ஸ்ட்ராங்காக வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு திரும்ப வரைக்கும் 347 இங்கே இருக்குது இல்லையா? இந்த நம்பர் திரும்ப அப்படியே வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. 347ங்கிற நம்பர் புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு? 347 347ங்கிற அந்த கிராஸில் வர அதே நம்பரு அப்படியே வந்து நமக்கு மறுபடியும் 347 இந்த கிராஸில் வைக்கிற வாய்ப்பு இருக்குது. 7ஆம் நம்பர் திரும்ப வச்சாங்கன்னா 3 வந்தாச்சு, 4 வந்தாச்சு, 7ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 347 அப்படிங்கிற நம்பர் வரணும். அப்படி வந்தாலும் 7ஆம் நம்பர் மறுபடியும் நம்ம சி போர்ட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம காமிக்கிறோம். இருக்குதான்னு பாருங்கள். என்னங்க நீங்கள் ஒரு கொடுத்த நம்பரை திரும்ப கொடுத்தா வருங்களான்னா கண்டிப்பாக வரும். சி போர்டை பொறுத்த வரைக்கும் வச்ச நம்பருக்குள்ளே தான் வைப்பாங்க தவிர புதுசாலாம் எப்பயாச்சும் ஒரு தான் நம்பர் மாற்றுவாங்க. கணக்கில் வந்து அப்படியே கொடுத்துருங்க, அப்படியே வச்சிடலாம். கண்டிப்பாக அது மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டில் 7 அல்லது 2 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சரிங்களா? கணக்கு வரதான் பாருங்கள். மேபி 9ஆம் நம்பரும் நமக்கு இன்றைக்கி வரக்கு வாய்ப்பு இருக்குது. 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9, 3 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், பி போர்டில் 6, 5ங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், சி போர்டில் 2, 7ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. போக ப்ளஸ் ஒரு 0க்கான வாய்ப்பு
இருக்குது. ஏன்னா நாளைக்கு வந்து ஸ்ரீசக்தியை பொறுத்த இது அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் கொடுப்பாங்க. அப்படி பெண்டிங் நம்பர் கொடுத்தாங்கன்னா 9ஆம் நம்பர் எடுக்கிறதுக்கான சான்ஸு, 5ஆம் நம்பர் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது, 0 எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.